தேவர் எப்படியாப்பட்ட ஆன்மீகவாதி? இந்த ஆன்மீகம் என்பது மக்களை நெறிப்படுத்துவதற்காக, மக்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஆன்மீகமாக தான் அவர் பயன்படுத்தினாரே ஒழிய, அடுத்த மக்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கும், சமூக மக்களிடையே ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதற்கும், பிற சமய நம்பிக்கை உள்ள மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை பரப்பதற்குமான இந்துத்துவ கோட்பாட்டை அவர் என்னைக்குமே ஆதரிச்சதில்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு சிக்கல் வரும்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட அவர் தவறான நிலைப்பாடு தான் பெரியார் எடுக்கிறாரு. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட பெரியாரோட நிலைப்பாடை நம்ம ஏற்றுக்கல. என்னன்னா 54க்கு பின்னாடி காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், பச்சை தமிழர் சொன்னதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு இணக்கமாகவே தான் பெரியார் இருக்கிறாரு. அது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு, ஒன்றிய அரசு எதுக்குறாரு. ஒன்றிய அரசு தமிழ்நாடு நீங்களான வரைபடத்தை எதுக்குறாரு, எரிக்கிறாரு, அதுக்காக கைது பண்ணுறாங்க, சிறைப்படுறாங்க, அதெல்லாம் இருக்குது. கிறிஸ்தவ வழங்குற மெழுகுவர்த்தி தீபமும், முஸ்லீம்கள் வழிபடுற வழிபாடும், இந்து மக்கள் வழிபடுற வழிபாடு எல்லாமே ஒரே இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் தான். நதிகள் பல இடங்கள்ல தோன்றியிருந்தா கூட சேர்ந்து போற இடம் கடல்ல தான் போய் சங்கமிக்குது. பல்வேறு மதங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருந்தால் கடைசியில் ஆன்மீகம்ங்கிற ஒரு கடல்ல தான் அவங்க சேர்றாங்க. அதனால இதை வச்சு இந்த மதம் உயர்வு, இந்த மதம் தாழ்வு என்று கற்பிப்பவன் அயோக்கியன், முட்டாள்னு பேசுறாரு. இந்த காலத்தோட வல்லமை ராஜகோபாலாச்சாரி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், நம்ம காமராஜர் தேர்தல் படிவம் ஃபில்லப் பண்ணும் போதே காமராஜ் நாடார் தான் போடுறாரு. சரி சரி. 62 தேர்தல் அண்ணாதுரை முதலியார் தான் அவர் தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ அந்த சாதி பின்னோட்டு போடுறது அந்த காலத்தில் வளமையாக இருந்தது. அண்ணாதுரை முதலியார்னு பதிவு செஞ்சாரா? தேர்தல் படிவத்தில் கையெழுத்து போடுறாரு, வேட்பாளர் படிவத்தில் போடுறாரு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மருதுபாண்டியர் சோசலிச மையத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய ஐயா மருதுபாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஐயா, மதிப்புக்குரிய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய தோற்றம், அவர் பட்டை போட்டுக்கிறது, கழுத்துலையெல்லாம் உத்தராட்சம் இந்த மாதிரிலாம் போடுறது, இதையெல்லாம் வச்சு அவரை ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. உண்மையாகவே மதிப்புக்குரிய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் இந்துத்துவவாதியா? தேவர் அவர்கள் ஆன்மீகவாதி, முதல்ல ஒத்துக்கணும். அவர் பொருள் முதல்வாத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அவரோட ஆன்மீகம் தமிழ் வழிபட்ட ஆன்மீகம். இங்கே இந்த இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்துத்துவவாதி ரெண்டுக்குமான வேறுபாடை நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு மக்களை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல்லாக பிரிட்டிஷார் பயன்படுத்தினாங்க. சரி. இன்றைக்கி கிறிஸ்தவர் அல்லாத, முஸ்லீம் அல்லாத, சீக்கியர் அல்லாத, பார்சி அல்லாத மக்களை இந்துக்கள்னு ஒரு அடைமொழியில் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ், மெஜாரிட்டி பீப்புள் அவங்க. ஆனால் இந்துத்துவம் என்பது ஒரு அரசியல் கருத்தியல். இந்துத்துவம் என்பது ஆரிய பார்ப்பனிய சனாதன தர்மத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு அதிகாரத்தை நிறுவுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்துத்துவங்கிற கோட்பாட்டை வைக்கிறாங்க. சரி. அதுக்கு அடிநாதமாக பார்ப்பனிய கோட்பாடு இருக்குது, வேத கோட்பாடு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்துக்கும் இந்துத்துவத்துக்குமான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட சான்றிதழில் கூட சொல்லும்போது இந்து போட்டு ஒரு சாதி பேரை போடுவாங்க. ஆமாம். அப்போ இவர் இந்துத்துவவாதி, அச்சுராஜாவும் இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிற, சாமி கும்புற, முருகன் சாமி கும்புற, ஐயப்ப சாமி கும்புற, வேற குலதெய்வம் கும்புற ஒரு இந்துவையும் ராஜா, மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத் போன்ற சங் பரிவார கும்பலையும் ஒரே இந்துங்கிற தட்டத்தில் வைக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்துங்கிறதுக்கும் இந்துத்துவவாதிகளுக்குங்கிறதான வேறுபாடு நிறைய இருக்குது. தேவர் அவர்கள் எந்த காலத்திலும் இந்துத்துவத்தை ஏற்பதில்லை. இந்துத்துவவாதி இல்லை. எப்படின்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு, இந்து மகாசபை இருந்துச்சு, ஜனசங்கம்னு ஒரு அரசியல் கட்சி இருந்துச்சு. எந்த காலகட்டத்திலையும் அவர் இந்த இந்துத்துவ சக்திகளோட தேர்தல் கூட்டணியோ, அரசியல் கூட்டணியோ, மற்ற சமூக செயல்பாடுகளோ வச்சுக்கல. அவர் முழுக்க
தேர்தலில் பங்கெடுத்த முதல் தேர்தலில் இருந்தே இடதுசாரிகளோட தான் பயணம் பண்ணார். காங்கிரஸ் அல்லாத கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற நிலை எடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக்கு, மற்ற சோசலிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களாம் நிறைய போட்டி போடுறாங்க. மாணிக்கவேல் நாயகர், ராமசாமி படையாச்சியார் கட்சியெல்லாம் போட்டி போடுறாங்க. போட்டி போடும்போது திராவிட இயக்கங்கள், திமுக உட்பட கட்சிகள்லாம் வந்து ஒரு கண்டிஷன் அடிப்படையில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த அப்பயே வந்து ஜனசங்கம் தோன்றிடுச்சு. சரி, அப்போவே இந்து மகாசபை இருக்குது. சரி, இவங்களோட எந்த காலத்திலும் தேர்தல் உறவு தேவர் வச்சுக்கல. புரியுது. தேவர் பேசிய ஆன்மீக உணர்வு என்பது தமிழ் சார்ந்த ஒரு ஆன்மீக உணர்வு. அதுதான் நானும் கேட்குறேன். ஒரு தூய்மையான ஆன்மீகவாதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் தேவர் எப்படியாப்பட்ட ஆன்மீகவாதி? அவர் தமிழ் வழிபட்ட ஒரு ஆன்மீகத்தை சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலாரோட நிறைய பின்பற்றியவர். நீங்கள் தேவரோட உரைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து, திருமூலர்ல இருந்து, சித்தர்கள்ல இருந்து, வள்ளலார்கள்ல இருந்து எல்லாமே எடுத்து காட்டியிருப்பார். இந்த நீண்ட நெடிய மரபு வந்து தமிழர் ஆன்மீகம் சார்ந்த மரபு. தமிழர் ஆன்மீகம் சார்ந்த மரபுக்கும் ஆரிய பார்ப்பன வேத மரபுகளுக்கு நிறைய பெருத்த இடைவெளி இருக்குது. அது வந்து ஆதிக்கத்தின் குறியீடாகவும் சமஸ்கிருத மேட்டிமையை வலியுறுத்தக்கூடியதாகவும் சனாதன தர்மத்தை ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு இந்துத்துவ கருத்தியலுக்கு மாறா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற தமிழ் ஆன்மீக மரபை ஒட்டி தான் அவரோட ஆன்மீக சிந்தனைகள் முழுக்க அமைஞ்சிருக்கு. அதாவதுங்க, வள்ளலாரினுடைய ஆன்மீகம் என்பது சனாதன தர்மத்துக்கு எதிரானது, இந்துத்துவத்துக்கு எதிரான ஆன்மீகம் வள்ளலார் அவர்கள் முன்மொழிந்த ஆன்மீகம். அதைத்தான் தேவர் அவர்கள் ஏற்றாரா? ஆமாம். ஒவ்வொரு ஆண்டும் அவர் வடலூர் வள்ளலார் கோவிலுக்கு போய் வள்ளலாரை பற்றி ஆன்மீக சொற்பொழியாற்றுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கிருபானந்த வாரியார், கவியோகி சித்தானந்த பாரதியார், தேவர், இவங்க 4 பேர் நிற்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அங்கே போய் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவார். அதே மாதிரி தைப்பூசத்துக்கு பழனியில் போய் ஆன்மீக சொற்பொழிவு அந்த அன்பர்கள் மட்டும் பேசுவார். இது முழுக்க முழுக்க தமிழ் மரபு சார்ந்தது. அந்த கூட்டங்களில் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து நிறைய சிந்தனைகளை தொகுத்து போட்டிருக்கிறாங்க. முழுக்க திருக்குறள்ல இருந்து, திருமூலர்ல இருந்தும், நீங்கள் உங்களுக்கு பன்னிரு திருமுறைகள்ல இருந்தும், சித்தர்கள் பாடல்கள் இருந்து வள்ளலார் வழிபட்ட அந்த ஆன்மீகத்தை தான் அவர் பேசுகிறாரு. இந்த ஆன்மீகம் என்பது மக்களை நெறிப்படுத்துவதற்காக, மக்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஆன்மீகமாக தான் அவர் பயன்படுத்தினாரே ஒழிய அடுத்த மக்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கும், சமூக மக்களிடையே ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதற்கும், பிற சமய நம்பிக்கை உள்ள மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை பரப்பதற்குமான இந்துத்துவ கோட்பாட்டை அவர் என்றைக்குமே ஆதரிச்சதில்லை. அதாவது யாரெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, யாரெல்லாம் கிறித்துவன் இல்லையோ, யாரெல்லாம் புத்திஸ்ட் இல்லையோ, அவன்லாம் இந்து அப்படின்னு சொன்னதுனால அவர் இந்து அவ்வளோதான். அவர் ஒருபோதும் இந்துத்துவத்தை ஏற்ற ஒரு ஆன்மீகவாதி இல்லை. அவர் வாழும் காலகட்டத்திலேயே நம்ம அவரோட வாழ்க்கை வரலாறுலேயே தெரிஞ்சுக்கலாம். சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களோட சமய சாதிய பார்வை எப்படியாப்பட்டது? அவர் மதுரையில் வெள்ளியம்பலம் மாநாட்டில் பேசுகிறாரு. பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்தவ வழங்குகிற அந்த மெழுகுவர்த்தி தீபமும், முஸ்லீம்கள் வழிபடுற அந்த வழிபாடும், இந்துக்கள்னு சொல்லப்படுகிற இந்து மக்கள் வழிபடுற வழிபாடு எல்லாமே வந்து ஒரே இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் தான். நதிகள் பல இடங்களில் தோன்றியிருந்தால் கூட சேர்ந்து போகிற இடம் வந்து கடலில் தான் போய் சங்கமிக்குது. பல்வேறு மதங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருந்தாலும் கடைசியில் ஆன்மீகங்கிற ஒரு கடலில் தான் அவங்க சேர்றாங்க. அதனால் இதை வச்சு இந்த மதம் உயர்வு, இந்த மதம் தாழ்வு என்று கற்பிப்பவன் அயோக்கியன், முட்டாள்னு பேசுகிறாரு. அதனால் மத நம்பிக்கைங்கிறது அவரோட இறை நம்பிக்கை சார்ந்தது. அது மனிதர்களை பேதப்படுத்தாது, பேதப்படுத்தவும் கூடாது. மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிப்பவர்கள் அயோக்கியர்கள்னு எழுதுறாரு. அப்படி ஒரு தெளிவான ஒரு சமய நல்லிணக்க ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஆன்மீகவாதியாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டங்களையும் எல்லா சமூக பெருமக்களோடையும் நல்ல உறவில் இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஃபார்வர்ட் பிளாக்கோட தேர்தல் பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் தான். தேவர் வந்து பர்மாவுக்கு 2 முறை பயணம் செய்யும் போது அவரை அழைச்சது முஸ்லீம்கள் தான்.
பர்மாவில் பர்மாவில் வாழக்கூடிய தமிழர்கள் பர்மாவில் வாழக்கூடிய முஸ்லீம் பெருமக்கள் தான். அவங்க ஒரு வரவேற்பு பத்திரமே கொடுத்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் வரவேற்று தான் அங்கே போய் பேசுகிறார் அவர். ஓஹோ, நீங்கள் 54 திரும்ப வந்து நீங்கள் அவர் 2வது தடவை. அதற்கு வந்து ஒரு காரணம் வந்து சிறு பிள்ளையா இருக்கிற போது ஒரு இஸ்லாமியர் தாயின் மார்பில் பால் குடித்து வளர்ந்தவர் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது தேவர் அவர்கள் குறித்து. அது அடிப்படை காரணமாக இருக்கலாமோ? அது ஒரு செவிவெளி செய்தி, அதுக்கு உரிய ஆதாரங்கள்ங்கிறது தெரியலை. பட் இஸ்லாமிய மக்கள் மீதான ஒரு நல்லுணர்வு. இஸ்லாமியர்கள் யாருங்க? தமிழர்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு ஒரு தேவமாரோ, ஒரு கோனாரோ, ஒரு தேவேந்திர குல வேளாளரோ, ஒரு ஆதி திராவிடரோ, ஒரு நாடாரோ, செட்டியாரோ, இங்கே இருக்கிற தமிழ் சாதிகள்லேருந்து ஒருத்தர் மதம் மாறி போயிருப்பாங்க. ஒரு 200 வருஷம் 250 வருஷம் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி போயிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய சமூக பெருமக்கள் அந்த கொடி வழி உறவை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த குலதெய்வ வழிபாடு, அந்த ஊர் வழிபாடு, அம்மன் கோயில் திருவிழா அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் இவங்க சீர்கொண்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம், கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு அந்த முறையை விட்டு தர மாட்டாங்க. அப்படிங்கும்போது இதிலிருந்து கிளைத்து ஒரு இறை நம்பிக்கைக்காக மதம் மாறியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையுமே ஒழிய இவங்க நேராக ஜெருசலத்துல இருந்தோ அரபு தேசத்திலிருந்து வந்தவங்க. இந்த புரிதல் மதிப்புக்குரிய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இருந்துச்சா? இருந்தது. பல இஸ்லாமிய பெருமக்கள் அவரோட அமைப்பில் இருந்தாங்க, கட்சியிலலாம் இருந்தாங்க. தேர்தல் ஏஜெண்டா கமிட்டியில் வேலை பார்க்குறது எப்பயுமே சாகர வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் தான். அப்படி இஸ்லாமிய பெருமக்களோட ஒரு நல்லுணர்வோடு இருந்தார். அதனால தான் அவங்க கூப்பிடுறாங்க பர்மாக்கு. குறிப்பாக முதுகுளத்தூர் வட்டார இஸ்லாமியர்கள் தான் அங்கே பர்மாவில் வந்து கூப்பிட்றாங்க தேவரை. சரி சரி, புரியுது. அதே போல் ஐயா தேவர் அவர்கள் சாதியவாதியா? சாதியை சொல்லி அரசியல் நடத்தவன் சண்டாளன்னு பேசுறாரு. இப்போ எல்லாம் என்னன்னா அவர் பேருக்கு பின்னோட்டா வந்து முத்துராமலிங்க தேவர்னு போட்டதுனால அவர் சாதியை வெறி பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த காலத்தோட வளமை ராஜகோபாலாச்சாரி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், நம்ம காமராஜர் வந்து தேர்தல் படிவம் ஃபில்லப் பண்ணும் போதே வந்து காமராஜ் நாடார் தான் போடுறாரு. சரி சரி. 62 தேர்தல் அண்ணாதுரை முதலியார் தான் அவர் தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அப்போ வந்து அந்த சாதி பின்னோட்டு போடுறது வந்து அந்த காலத்துல வளமையா இருந்தது. அண்ணாதுரை முதலியார்னு பதிவு செஞ்சாரா? தேர்தல் படிவத்துல கையெழுத்து போடுறாரு, வேட்பாளர் படிவத்துல போடுறாரு. ஓஹோ, சரி. அப்ப இதை வச்சு அவங்க சாதியவாதின்னு சொல்ல வரல. அது ஒரு சமூக வழக்கா இருந்திருக்கு. காலப்போக்கில் அதெல்லாம் நம்ம நீக்கி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். எந்த காலத்திலையும் இவர் வந்து சாதிய வேறுபாடு சிந்தனை பார்த்ததே கிடையாது. இவரோட அமைப்புகள் இருந்தவங்க பூரா ஏழை எளிய மக்கள். இவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் கடைசி வரைக்கும் இவர் அரசியல் இருக்கும்போது போராட்டத்துக்கு எந்த ஒரு பணக்கார மறவர்களையும் இவர் கூட வரல. ஓஹோ, 18 ஜமீன் இருந்துச்சு, இங்கே பாளையங்கள் இருந்துச்சு. 18 ஜமீன் மறவர்கள் இவருக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும் காங்கிரஸில் பின்னாடி விடுதலைக்கு அப்புறம் காங்கிரஸ்காரர்களாக தான் இருந்தாங்களே ஒழிய ஒரு பணக்கார தேவமார் கூட தேவர் பின்னாடி இல்லை. அப்படியா? ஒருத்தர் கூட கிடையாது. ஓஹோ, இன்னைக்கு எல்லாரும் ஒரு சொந்தம் உண்டா? நம்ம சொல்லுமே சிங்கம்பட்டியில இருந்து, சிவகங்கையில இருந்து, ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருந்து இன்னும் ஏகப்பட்ட சமஸ்தானங்கள் சொல்றாங்களா. ஒரு சமஸ்தான சேத்தூர், சிவகிரி, இவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, யாருமே வந்து எந்த ஒரு ஜமீனும் எந்த ஒரு பணக்காரவங்களும் தேவரை ஆதரிச்சது இல்லை. தேவரை ஆதரிச்சா ஏழை எளிய மக்கள் தான். அவர் உயிரோடு இருக்க காலகட்டத்தில் இந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த யாரும் அவருக்கு பின்னாடி இல்லையா? ஏழை எளிய மறவர்கள் இருந்தாங்க. தேவேந்திர குல வேளாளர் பெருமளவு இருந்தாங்க. அங்கே தென் மாவட்டங்களில் குடும்பமாருன்னு சொல்லுவாங்க. அவங்க பெரும்பான்மை இருந்தாங்க. நாடார்கள் இருந்தாங்க, ரெட்டியார்கள், செட்டியார்கள், இப்படி அனைத்து சமூகத்தை சேர்ந்த பிள்ளைமார்கள் இவங்க தான் இருந்தாங்களே ஒழிய பணக்கார தேவமார் இருந்ததே இல்லை. ஓஹோ, எந்த பணக்கார தேவமார் இன்னைக்கு அவரை சொந்தம் கொண்டாடுகிற மறவர் சமூகத்தை சேர்ந்த பெரும் பணக்காரர்கள், ஜமீன்கள், இவர்கள் யாருமே வந்து முத்துராமலிங்க தேவர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள அவர் எதிர்த்து போட்டி போட்டதே ராமநாதபுரம் சமஸ்தானம் மகாராஜா எதிர்த்து போட்டி போடுறாரு. ஓஹோ, 37 தேர்தலில் அவர் முதல் தேர்தலில் போட்டி போடும் போதே ராமநாதபுரம் மகாராஜா எதிர்த்து சொந்த ஜாதி மறவர் தலைவரை எதிர்த்து போட்டி போட்டு தான் ஜெயிக்கிறாரு. சரி சரி. அதே மாதிரி அவங்க வந்து மிட்டா மராசுகள், பணக்காரர்கள், ஜமீன்தார்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒன்று நீதி கட்சி ஆதரவாளர்களாக இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு ஆதரவாளர்களாக மாறினாங்க. எந்த காலகட்டத்திலையும் தேவரோட இடதுசாரி அரசியலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவர் வந்து நேதாஜி அரசியலை ஏற்றுக்கொண்டவர், இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த இடதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் இந்த பணக்கார வர்க்கம். அவர் வர்க்க ரீதியாக ரொம்ப கிளியராக இருந்தார். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார். எளிய மக்களோடு இருந்தார். எளிய மக்கள் தான், எளிய மக்களோட தான் இருந்தார்.
எளிய மக்களோடு இருந்தார். இது நம்ம இல்லை, இது ரொம்ப ஒரு புதிய செய்தியாக இருக்குது. பொதுவாக வந்து பொது புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு சாதிய உணர்வோட இந்த முக்குளத்தோர் சமூகத்தின் சார்பாக இருந்த ஒரு ஆள் அப்படின்னு தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி அப்படி தான் அவரை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்தில் இருந்த பணக்காரர்கள் ஆதிக்க செலுத்திக்கிட்டு இருந்தவங்க யாரும் அரசியல் ரீதியாகவும் அவரோட இல்லை, உறவு ரீதியாகவும் அவரோட இல்லை அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தியாக இருக்குது. அவரோடு இருந்தவர்கள் தேவேந்திர குல வேளாள மக்கள், பிள்ளைமார்கள், நாடார்கள், ஏழை மறவர்கள், ஏழை மறவர்கள், ஏழை கள்ளர்கள், இப்படியானவங்க தான் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தியாக இருக்கு. எந்த பணக்காரங்களும் கிடையாது அவர் கூட. ஓஹோ, யாருமே கிடையாது. நீங்க அவரோட வேட்பாளர்கள்லாம் பாருங்க. ஒரு செய்தியை சொல்றேன். 46 ஒரு எலெக்ஷன் நடக்குது. சரி. அந்த எலெக்ஷன்ல இளஞ்சம்பூர் ரத்னவேல் தேவர் நிற்கிறாரு. சரிங்க. அவர் எடுத்து சாயல்குடில் சேதுராமன் செட்டியார தேவர் நிப்பாட்டுறாரு. ஓஹோ. இளஞ்சம்பூர் ரத்னவேல் தேவருங்கிறது அவரும் தேவர் அளவுக்கு ஒரு பெரிய ஜமீன் அந்தஸ்துல உள்ள ஒரு பெரும் பணக்காரரு. ஓகே. அந்த பணக்காரருக்கு அது தேர்தல் நடக்கிறது அந்த பகுதியில், அந்த அந்த தேவமார்கள் நிறைந்த பகுதியில், மறவர்கள் நிறைந்த பகுதியில். சரி. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இளஞ்சம்பூர் ரத்னவேல் தேவர் தான் ஜெயிப்பாருண்டு. ஓஹோ. இவர் ஒரு செட்டியார் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறாரு. ஓ. சாயல்குடி சேதுராம செட்டியார் நிற்க வச்சு தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறாரு. சொந்த ஜாதிக்காரு, பணக்காரத்துல இதே பணக்காரு, உறவு முறைக்காரு. ஓகே. இப்போ ஜாதியா சொந்த பணக்கார வர்க்கமா அதெல்லாம் யோசிக்காம கொள்கை, என் கொள்கை இடதுசாரி கொள்கை, நான் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறேன், நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு. அப்படி எல்லா காலகட்டங்களையும் சாதி கடந்து தான் நிற்க வைக்கிறாரு எல்லா வேட்பாளர்களையும். ஓஹோ. தேவர் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பதிவு செய்கிறீங்கன்னா, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு பதிவு செய்கிறீங்க. எளிய மக்களோட நின்னார் அப்படின்னு, ஏழை மக்களோட நின்னாருங்கிறீங்க. தேவர் வந்து தொழிற்சங்கவாதியா? காங்கிரஸில் வந்து அப்போ 2 போக்கு இருந்துச்சு. காங்கிரஸுக்குள்ளே ஒரு வலதுசாரி போக்கு ஒன்று இருந்துச்சு. சரி. காங்கிரஸுக்குள்ளே ஒரு இடதுசாரிகள் செட்டு இந்தியா முழுமைக்குமே இருந்துச்சு. சரிங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவர், ஜீவானந்தம், ராமமூர்த்தி போன்ற இடதுசாரி தலைவர்கள் பூரா வந்து காங்கிரஸ்குள்ளே தான் இருந்தாங்க. டூயல் சிஸ்டம். கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தடை பண்ணதுனால இவங்க வந்து காங்கிரஸ்குள்ளே இருப்பாங்க. ஓட்டிங் ரைட் வரைக்கும் இவங்களுக்கு உண்டு. சரி. இது ஒரு செட்டு. அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயபிரகாஷ் நாராயண, ராமனோர் லோகியா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சோசியலிஸ்டுகள் பூரா, ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் லெஃப்ட் ஓரியன்டா ஒரு சோசியலிஸ்டுகள். அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு இடதுசாரி விங்கு இருந்துச்சு. சரி. அந்த இடதுசாரி விங்கு வந்து வலதுசாரிகளை எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பட்டாபி சீதாராமையா, காந்தியார் வலதுசாரி போக்கு கொண்டவர், காந்தியாரும். சரி. நேரு வந்து 2 பக்கமும் தலையை காட்டிக்குவாரு. சரி. சோசியலிஸ்டாவும் காட்டிக்குவாரு, ஆனால் வலதுசாரி தலைமை ஏற்றுக்குவாரு. அந்த ஒரு போக்கு இருந்துச்சு. அப்போ அந்த தீவிர இடதுசாரிகளாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டவங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகள் மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இன்னும் சொல்ல போனால் ஐயா வஉசி அவரோட அந்த கோரல் மில் போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை தென் மாவட்டங்களை தட்டி எழுப்புனது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். தென் மாவட்டங்களில் 27 தொழிற்சங்கங்களுக்கு தேவர் தலைவர், துணைத் தலைவர் தோழர் ப. ஜீவானந்தம். என்ன சொல்றீங்க? செயலாளர் டி.எல். சசிவர்ண தேவர். 27 தொழிற்சங்கத்துக்கு தலைவரா? 27 தொழிற்சங்கத்துக்கு தலைவர்கள், பல தொழிலாளர் போராட்டங்கள் நடத்துவவர், குறிப்பாக தோழர் ஜீவானந்தம் துணைத் தலைவரா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. ஜீவானந்தமும் இவரும் அவ்வளவு நெருக்கமான தோழர்கள். இது பேசுபொருள் ஆகவே இல்லையே. ஜீவானந்தம் ஜனசக்தி பத்திரிகை நடத்தும் பொழுது ஜனசக்தி பத்திரிகைக்கு நன்கொடை திரட்டி கொடுத்தவர். பத்திரிகை கொண்டு வாங்கன்ட்டு தேவர் தான் நன்கொடை திரட்டி கொடுக்குறாரு. நீங்க ஜனசக்தியோட முதல் அட்டைப்படத்திலே ஒரு அட்டைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. தோழர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எம்எல்ஏன்னு சொல்லி அட்டைப்படமா போட்டிருப்பாரு. இப்போ என்ன கேட்குறேன், இது குறித்து இடதுசாரிகளாக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரர்களே பேசுவதில்லையே. அவர் ஒரு சாதியவாதி மாதிரிலாம் வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் அடையாள அரசியலில் போய் சிக்கிடுச்சு. அன்னைக்கு வந்து இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள், ஜீவானந்தம், ராமமூர்த்தி, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, பி. சீனிவாசராவ், கேடிகே தங்கமணி, ஐ. மாயாண்டி பாரதி போன்ற தலைவர்கள் எல்லாமே தேவரோட தான் இருந்தாங்க. தேவரோட இணைஞ்சு பயணம் பண்ணாங்க. இன்னொரு செய்தி சொல்கிறேன். அந்த தொழிற்சங்கங்கள் போராட்டங்களில் பல போராட்டங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். குறிப்பாக மதுரை மகாலட்சுமி மில் போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர் போராட்டம் அது. அந்த தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காத மற்ற சிக்கல்கள்லாம் பிரச்சனை வச்சு பெரிய அளவுக்கு தேவர் தலைமையில் ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. சரி.
ராஜாஜி கவர்மெண்ட் தான். ம். இத்தனைக்கு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வேற. ம். இருந்து கூட இவரை கைது பண்ணி உள்ள வச்சிடுறாங்க. ம். ஜீவா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறாரு. ஜீவாவும் மண்டையை உடைச்சிடுறாங்க. ஐயோ. ஆமா ஆமா. ம். அதில் ஒரு துப்பாக்கி சூட்டில் ஒரு அடக்குமுறையில் ஒரு பெண் தொழிலாளி வேற இறந்து போயிடுறாங்க. அடடா. ஒரு கட்டத்தில் போராட்டம் ரொம்ப தீவிரமானதுக்கப்புறம் அரசு பணிஞ்சிருது, நிர்வாகமும் பணியுது. சரி. பணிஞ்சு தேவர் வெளியில் வந்தால் தான் கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தத்தில் முடியணுங்கன்னா நான் முடியாதுன்றாரு. ஆ. நான் வர முடியாது, ஒப்பந்தத்தை போடுங்க ம். அப்படின்னு ஜீவாவோட ராமமூர்த்தியை வச்சு தான் அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறாங்க. ம். அது மாதிரி நிட்டிங் மில் போராட்டம், சதன் ரயில்வே போராட்டம்னு பல போராட்டங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போறாரு. தொழிற்சங்க போராட்டங்கள் எல்லாமே. தொழிற்சங்க போராட்டங்கள். ஓஹோ. இன்னும் சொல்ல போனா அவரோட தொழிற்கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்து அவர் சொல்றாரு. ம். 8 மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும் ஒன்று. ம். ரெண்டாவது வந்து தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களை நிர்வாகிகளாக போடணும். ஓஹோ. நிர்வாகிகளாக போடணும். ம். கர்ப்ப காலத்தில் பேறுகாலத்தில் பெண்களுக்கு 4 மாதம் சம்பளத்தோடு கூடிய விடுப்பு கொடுக்கணும். ஓ. இப்போ இதை விட கிட்டத்தட்ட 75-80 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி பேசுகிறாரு. ஓஹோ. 4 மாதம் லீவு கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளருக்கு பங்கு கொடுக்கணும். ஓஹோ. பங்கு கொடுத்து இதெல்லாம் எந்த காலகட்டத்திலையா? இது நான் 38, 37, 38, 30 30களே வந்துடுது. ஓஹோ. 30கள் அவர் 1927 வந்து அரசியலுக்கு நுழையிறாரு. ம். 33லேருந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்ய வேலை செய்கிறாரு. ம். 63 வரைக்கும் அவருக்கு ஒரே நிலை தான். ஓஹோ. தொழிலாளர் குறித்து அவரோட கட்சியோட தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தீங்கன்னா ம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஓஹோ. 8 மணி நேரம் வேலை கொடுக்கணும், ம். தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கு பெறணும், ம். பென்ஷன் வந்து முறையாக வயது முதிர்ந்த காலத்தில் எல்லா தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கணும், ஓஹோ. பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் விடுமுறையோட சம்பளம் கொடுக்கணும். ம். இப்படி பல விஷயங்களை சொல்லி வர்றாரு. ஓகே. ம். அதுவும் இல்லாமல் தொழிற்சங்க கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை போராடி வெற்றி பெற்று கொடுத்துருக்கிறாரு. ஓஹோ. புரியுது புரியுது. ஏன் இவைகளெல்லாம் வந்து பொது வெளியில் பதிவு செய்யப்படாம? இதை கம்யூனிஸ்டுகள் பேசணும். ஆ. இதை கம்யூனிஸ்டுகள் பேசணும். ம். அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் பேசினாங்க. ம். பி. ராமமூர்த்தி மதுரை தொழிற்சங்க போராட்ட வரலாற்றில் இந்த செய்திகளை சுட்டி காட்டியிருப்பாரு. ஓகே. ஜீவானந்தம் கடைசி வரைக்கும் அவருக்கு அணுக்க தோழராக நெருக்கமானவராக தான் இருந்தார். ம். பல போராட்டங்களில் பங்கெடுத்துட்டு இருந்தவர். ம். இப்போ அந்த காலத்து கம்யூனிஸ்டுகள் அப்படி இருந்ததுனால தான் ம். இவங்க இடதுசாரிகள் முழுக்க இவரோட பயணம் பண்ணாங்க. புரியுது புரியுது. புரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் அவர் அருப்போட்டில் எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது அவருக்கு தேர்தல் ஏஜென்ட்டே வந்து கேடிகே தங்கமணி. அடடா. கேடிகே தங்கமணி தான் தேர்தல் ஏஜென்ட்டு. ஓஹோ. அவர் தேவர் சொல்லுவார், தங்கமணியை போட்டாச்சா நமக்கு வெற்றி நிச்சயம்ப்பா அப்படிம்பாரு. அடையாப்பா. கேடிகே தங்கமணி தான் 52 தேர்தல் தலைமை ஏஜென்ட்டு தேவருக்கு. ஓஹோ. புரியுது. NS கிருஷ்ணா கார் கொடுக்குறாரு பிரச்சாரத்துக்கு. ஓ அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிப்பும் ஒரு உலகறிவும் கொண்டவர் முத்துராமலிங்க தேவர். சரி. அவர் கூட பயணித்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்கோட முதல் பொதுச் செயலாளர் தோழர் பாலதண்டாயுதம். ஓஹோ. தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஓஹோ. பின்னாடி இந்த பாலதண்டாயுத சிறைக்கு போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துடுறாரு. சரி. தோழர் பாலதண்டாயுதம் பிரபலமான புகழ்பெற்ற ஒரு இடதுசாரி ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தவர். NS கிருஷ்ணனுக்கும் தேவருக்கும் என்ன உறவு? முற்போக்கு சிந்தனை. அப்போ காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு 52 தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் அல்லாத கட்சிகள்லாம் வந்து ஒரு உடன்பாடுகளோட்டு இது பண்ணாங்க. சரி. தேர்தலை எதிர்கொண்டாங்க. சரி. தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸை விட எதிர்கட்சிகளோட எண்ணிக்கை தான் அதிகம் அளவில் வெற்றி பெற்றாங்க. சரி. அப்போ வெற்றி பெற்ற போது சீபா ஆதித்தனார் ஒரு கடிதம் போடுறாரு. அன்புள்ள தலைவர் தேவர் அவர்களுக்கு நாம் எதிர்பார்த்தபடியே இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸை வீழ்த்திட்டோம். அதனால நம்ம ஒரு அரசாங்கத்தை சர்க்காரத்தை ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் உடனடியாக சென்னை கிளம்பி வாங்க, முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசி ஆலோசிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் உடனடியாக சென்னை வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். அன்புடன் சீபா ஆதித்தனார்னு எழுதியிருக்கிறார், கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதம்லாம் இருக்குது. அப்படியா? கடிதம்லாம் இருக்குது. ஓகே. அந்த கடிதத்தோட காப்பியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சரி சரி. ஆமாம். ஆக அந்த கூட்டத்தில் அந்த தேர்தலில் தேவரும் பெரியாரும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறாங்க. ஓஹோ. பெரியாரும் தேவரும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறாங்க. இடதுசாரிகள் ஜீவானந்தம், ராமமூர்த்தி உட்பட அனைத்து தலைவர்களும் அதே மேடையில் பேசுகிறாங்க. இப்போ என்ன இல்லை, இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. அது என்னென்னா, ஈவே ராமசாமி அவர்கள் கடவுள் மறுப்பாளர், அவருடைய செயல்பாடுகள் வேற. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதி, அவருடைய செயல்பாடுகள் வேற. இவங்க 2 பேரும் எப்படி ஒரே மேடையில் வந்தாங்க?
குன்றக்குடி அடிகளாரும் பெரியாரும் வரலையா? அப்ப என்னன்னா, இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அங்கே சமூகத்தை வந்து அடுத்த கட்ட நகர்த்துவதற்காக, இப்போ சமூகம் வந்து ஏற்றத்தாழ்வோட நிரம்பி கிடக்குது, வர்க்க வேறுபாடு இருக்குது, சாதிய வேறுபாடு இருக்கு, இதை களையணும்னு நினைக்கிறவங்க பூரா ஒரு அணியா சேர்றாங்க. அவங்க பூரா இடதுசாரிகள்னு சொல்றோம். சரி, நிலவி கொண்டிருக்கிற சமூக அமைப்புக்கு மாற்றா வேறு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க பூரா இடதுசாரிகள் தான். சரி, அந்த வகையில் பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். இப்போ பெரியாருக்கும் தேவருக்கும் ஏதோ பரம்பரை பகை மாதிரி வந்து பிஜேபி காரன்லேருந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்துத்துவ சங்க அப்படியெல்லாம் கிடையாது. பெரியாருக்கும் இவருக்கும் இணக்கமான உறவு இருக்கு. 1936 வரதராஜன் நாயுடு கூட அவரை போய் இப்போ பெரியார் ஈரோட்டில் பார்த்து பேசுறாரு. பெரியார் தேவர் நடத்திய போராட்டங்கள் குறித்து, தேவர் கைதாகிறது, விடுதலை ஆகிற செய்திகள்லாம் வந்து விடுதலை பத்திரிகைகளில் நிறைய வந்திருக்கு. 30களில் பார்த்தீங்கன்னா 35, 36, 37கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்ட செய்திகள், அப்புறம் 2ஆம் உலக போரை ஒட்டி அவர் கைது செய்யப்பட்ட 45ல் வெளியான செய்திகள்லாம் விடுதலையில் பெரியார் வந்து நல்லா பிரசுரம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் தேவர் குற்றவாளி ஆக்கப்பட்டதற்கு ஈவே ராமசாமி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெரியாருக்கும் இவருக்குமான உறவு வந்து உறவும் இருக்குது, முரணும் இருக்குது. அதை 49ல் நேதாஜின்னு ஒரு பத்திரிகை தொடங்குறாரு தேவர். சரி, தொடங்கும் போது அந்த பத்திரிகைக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினவர் பெரியார். சரி, நண்பர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த பத்திரிகை தொடங்குறாரு. இந்த பத்திரிகை தேச நலனுக்கும் சமூக விடுதலைக்கும் பயன்படுறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. சரி, அண்ணா எழுதுறாரு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதுறாரு, மாப்போசி எழுதுறாரு, சுத்தானந்த பாரதி எழுதுறாரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறவங்க, ஆன்மீகம் அல்லாத நாத்திகவாதிகள், பெரியார் உட்பட இந்த மாதிரி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் இருக்காங்கன்னா சமூக தளத்தில் ஒரே மாதிரி பயணிக்கிறாங்க. சரி, இன்னும் பெரியாரை பற்றி இவர் மதிப்பீடு ஒரு உயரிய மதிப்பீடு தான் வச்சிருக்கிறாரு. சரி, தேவரம் வச்சிருக்கிறாரு. இன்னொன்று, பெரியார் வந்து தன்னோட வாழ்க்கையில் சிலராக தான் பெரியார்னு சொல்லுவார். பெரியார் வரதராஜ நாயுடுவோ பெரியார்னு சொல்லுவார். சரி, திருவிக்காவை பெரியார்னு சொல்லுவார். சரி, அப்புறம் முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லும் போது முத்துராமலிங்க பெரியார் அப்படின்னு சொல்லுவார். பெரியார் இப்போ அந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது. சரி, எந்த இடத்துல அப்புறம் அவரை போய் குற்றவாளின்னு எப்படி சேர்த்தாரு? அவர் சாகும்போது, தேவர் சாகும்போது அவரோட இரங்கல் அறிக்கையில பார்த்தா இவரை போன்ற தலைவர்கள் கிடைப்பது அரிதுன்னு எழுதுறாரு. அதெல்லாம் சரிதான். என்னுடைய கேள்விக்கு வாங்க மைய புள்ளிக்கு. அது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இவர் காமராஜர் ஆதரிச்சாரு. சரி, காங்கிரஸ் ஆதரிச்சாரு, திமுகவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. சரி, இவங்கெல்லாம் இடதுசாரிகள், இப்போ ஃபார்வர்ட் பிளாக் சோசியலிஸ்டுகள் எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு எதிரானவங்க. சரி, இப்போ காமராஜர் அரசுக்கு இவங்கெல்லாம் ஒரு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி காமராஜர் சார்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்தாரு, பெரியார் பார்த்தாரு. இது இந்த விஷயம் மட்டும் இல்லை, அந்த ஒரே ஒரு தடவை தான் பெரியார் வந்து தேவருக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இஷ்யூவில் மட்டும். அது காமராஜரோட வற்புறுத்தல். இந்த விஷயம் மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு சிக்கல் வரும்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட அவர் வந்து தவறான நிலைப்பாடு தான் பெரியார் எடுக்கிறாரு. ஓகே, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட பெரியாரோட நிலைப்பாடை நம்ம ஏற்றுக்கல. என்னன்னா 54க்கு பின்னாடி காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், பச்சை தமிழர்னு சொன்னதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு இணக்கமாகவே தான் பெரியார் வந்து இருக்கிறாரு. அது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு, ஒன்றிய அரசு எதுக்குறாரு. ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு நீங்களான வரைபடத்தை எதுக்குறாரு, எரிக்கிறாரு, அதுக்காக கைது பண்ணுறாங்க, சிறைப்படுறாங்க, அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் ஆட்சிக்கு ஒரு இணக்கமான ஒரு கடைசி காலகட்டத்தில் பசுமுன் தேவர் அவர்களை ஈவே ராமசாமி அவர்கள் எதிர்த்தாங்க. கடைசி காலகட்டத்தில் 57 மட்டும் வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரத்தை ஒட்டி வந்து அதில் கூட சொல்கிறாரு, இவரை கைது செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லை, இவரை கைது செய்யணும், கலவரம் குறையணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையை நம்ம ஏற்கல. அந்த ஒரு முறைதான் தேவருக்கு எதிராக வந்து இவர் அறிக்கை விட்டுருக்காரு. பின்னாடி வந்து தேவர் குறித்த வந்து தேவரை வந்து கைது செய்து அவரை குற்றவாளி ஆக்கணும்னு சொன்னது வந்து முதுகுளத்தூர் கலவரத்திலையா இல்லை இமானுவேல் சேகரனுடைய படுகொலையிலையா? முதுகுளத்தூர் கலவரத்தில் கலவரம் வந்துருச்சு. இந்த முதுகுளத்தூர் கலவரம் தேவர் தான் காரணம் இல்லை, அந்த இவரை கைது பண்ணா தான் அந்த கலவரம் நிற்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை வர்றாரு. சரி, அது காமராஜரோட நெருக்கடி. காமராஜர் இவரை மட்டுமா விட்டாரு. அப்போ அந்த காலத்தில் வந்து முதுகுளத்தூர் கலவரம் குறித்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வச்சாங்க. சரி, அந்த கமிட்டியில் இருந்தால் இவர் பி ராமமூர்த்தி இருந்தார், மாப்போ சிவஞானம் இருந்தார், கம்மன் அடிப்படை சா கணேசன் இருந்தார், சுதந்திரா கட்சி,
அப்புறம் காங்கிரஸ் சார்பாக ராமநாதபுரம் மகாராஜா இளைய மகாராஜா இருந்தார். இவங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது காமராஜர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அப்போ வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் தேவர் குறித்து இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கிறதுல தான் நம்ம அவரை மதிப்பீடு பண்ண முடியும். இடதுசாரிகள் சமூகத்தின் வளர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஆளும் வர்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க, அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் வந்து தீவிரவாதி, குற்றவாளி இன்னைக்கு போடுறாங்க பாருங்க. பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க பூரா குற்றவாளின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க, என்ஐஏ போடுறாங்க. அது மாதிரி தான் நடக்கும். அப்போ சமூகத்தின் விடுதலைக்கு யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லியிருக்காங்க, சோசியலிஸ்ட்டுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவன் பெரியார் கூட இந்த ஒரு சம்பவத்தை தவிர மீதி இவரை பற்றியான மதிப்பீடுகள் என்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோம்னா முற்போக்கு வட்டாரங்களே அவரோட பயணம் இருந்திருக்கு. புரியுது ஐயா. நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு சரியான ஒரு தொழிற்சங்கவாதியாக இயங்கியிருக்காரு. 27க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களில் தலைவராக இருந்து செயல்பட்டிருக்காரு. பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து பதிவிடுறீங்க. இப்போ விவசாயிகளுக்காக அவர் வந்து போராடி இருக்காரா? இவரே ஒரு விவசாயி, ஒரு பெருநிலக்கிழார், பலாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரு. ஆனால் அந்த ஏக்கர் நிலங்களை பூரா எளிய மக்களுக்கு குத்தகைக்கு விட்டு குத்தகை மட்டும் இது வாங்கிக்கிறது. பெரும்பாலான பட்டியலின மக்கள் தான் அது அவரோட நிலங்களை பூரா உழுவது பூரா இது பண்ணுது. விவசாயிகள் பிரச்சனைக்காக ஒரு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. விவசாய பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரி ஒழிப்புக்கு எதிராக வந்து ஒரு மாநாடு போடுறாரு ராஜபாளையத்தில். 1940 கடைசியில் ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டவங்களை பார்த்தீங்கன்னா என்ஜி ரங்கா. ஜமீன் ஒழிப்புக்கா ஜமீன்தாரி ஒழிப்புக்கு எதிராவா? ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, ஜமீன்தாரி நிலங்கள்லாம் ஒழிச்சிட்டு ஏழை விவசாயிகளுக்கு குத்தகைதாரர்களுக்கு அந்த நிலத்தை வழங்கணும்ட்டு அப்படின்னு ஒரு மாநாடு. ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும்னு போராடுறாரு. ஆமா, ஜமீன்தாரி முறைங்கிறது என்ன, ஒரு சிஸ்டம் தானே. நிலங்களை பூரா தான் கைக்குள்ள வச்சு நில உடைமையை வச்சுக்கிறது தானே. அந்த நில உடைமை அவன் நேரடியாக வந்து ஜமீன்தார வேலை செய்ய போறான். அங்க இருக்கிற விவசாயிகள், ஏழை விவசாயிகள்லாம் உழுதுகிட்டு குத்தகையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வரி கட்டிட்டு இருக்காங்க. இந்த முறையை ஒழிச்சிட்டு அவ யார் உழுகுறாங்களோ அவங்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜமீன்தாரி ஒழிப்பு முறை கொண்டு ஒரு மாநாடு நடத்துறாரு. சரி. இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, பி ராமமூர்த்தி, சரி, ஜீவானந்தம், டெல்டா மாவட்டங்களை சவுக்குடி சாணிப்பால ஒழிச்சு கட்டிய தோழர் பி சீனிவாசராவு, பி ராமமூர்த்தி, இவங்கெல்லாம் என்ஜி ரங்கா, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களெல்லாம் அழைச்சு ராஜபாளையத்தில் மிகப்பெரிய மாநாடு போடுறாரு. எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரர்கள். ஆமா. ஓஹோ. இடதுசாரி விங்கு தான், லெஃப்ட் விங்கு தான், முழுக்க இடதுசாரி தலைவர்கள் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு போடுறாரு. சரி. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் தன்னோட தேர்தல் அறிக்கையில் ஒரு அஜெண்டாவாதை வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஆந்திரா கேசரி பிரகாசம் தலைமையில் ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. கமிட்டி வச்சு இது எப்படி இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முறை ரத்து பண்ணுறதுக்கான ஒரு அறிக்கை வாங்குறாங்க. ஓஹோ. இப்போ இந்த போராட்டங்களோட இடதுசாரிகளும் சேர்ந்து போராடுறாங்க. இடதுசாரிகளின் போராட்டம், சோசியலிஸ்ட்டுகள், தேவர் ஃபார்வர்ட் பிளாக்கோட போராட்டம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த முறையவே ஒழிக்க வச்சாங்க. புரியுது. இப்போ தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கோரிக்கை வைக்கும்போது நிலத்தை ஒழிச்சிட்டு நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. 25 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா கொடுங்க, 25 ஸ்டாண்டர்ட் ஏக்கரை வச்சு நிலமற்ற விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுங்க. நிலமற்ற விவசாயிகள் இங்கே யார் இருக்கா? பட்டியலின மக்கள் தான். ஆமாம். அப்போ பட்டியலின மக்களுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. நிலத்தை ஜப்தி பண்ணிட்டோம் இல்லையா, ஜமீன்தாரி முறையை ரத்து பண்ணியாச்சுன்னா அப்போ அந்த ஜமீன்தார் குடும்பம் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா. அதனால அவனுக்கு அள்ளிலாம் கொடுக்கணும்னா அவனுக்கு ஒரு 50 ஏக்கரா போதும். ஓகே. இப்போ பல லட்சக்கணக்கான ஏக்கரை வச்சுட்டு இருக்கான். அவனுக்கும் அவன் பிழைக்கிறதுக்கு அவன் குடும்பத்துக்கு ஒரு 50 ஏக்கரா போதும். அதுக்கு மேலே எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுங்க, ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுங்கன்னு பேசுகிறாரு. இல்லை, இப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்கிற ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களே ஒரு நில உடைமையாளருங்கிறாங்க, பல கிராமங்களுக்கு சொந்தக்காரருங்கிறாங்க. அவர் அந்த வேலையை செஞ்சுவிட்டு தானே அடுத்தவனை செய்ய சொல்லணும். அவர் நிலங்களை பகிர்ந்து கொடுத்தாரா? பகிர்ந்து கொடுத்தார். இந்த செய்தி விரிவாக சொல்கிறேன், எப்படி பகிர்ந்து கொடுத்தாருன்னு சொல்கிறேன். அப்போ அந்த மாநாட்டில் பேசுகிறாரு, ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாட்டில் பேசுகிறாரு. இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாட்டு இந்த கோரிக்கை நான் வைக்கிறதுனால பாதிக்கப்படுறது நான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஜமீன்தார்கள் தான். ஓஹோ. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏழை எளிய மக்கள் மேம்பட வேண்டும், அவர்களின் உழைப்பை சுரண்டி கொடுத்த இந்த ஜமீன்தார்களை ஒழித்து கட்ட வேணும்னு பேசுறாரு. ஓஹோ, பரவாயில்லையே. 18 ஜமீன் இருங்க தென் மாவட்டங்கள், அத்தனை ஜமீனும் மரவர் ஜமீன் தான்.
இந்த மாதிரி ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டு வந்தால் பாதிக்கப்படுறது அவர் சார்ந்த சமூகம் தான். அது பேச்சிலே சொல்றாரு, ம், நான் சார்ந்த சமூகம் தான் பாதிக்கப்படும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ம். ஏழை எளிய மக்களோட வாழ்வு மேம்படணும், நிலங்களை அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும்னு பேசுறாரு. பேசியதும் இல்லாமல் தன்னோட நிலங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. அவருடைய நிலங்களை ஏற்கனவே எத்தனை கிராமங்கள் அவருக்கு சொந்தம்? 32 கிராமங்கள், அவருக்கு சொந்தமான கிராமங்கள் 32 கிராமங்கள். அவரே ஒரு ஜமீன் தான். ஜமீன்தாரு ஆ, தான், அவருக்கு அந்த ஜமீன்தாரிய சிந்தனை கிடையாது. அவர் சரி. சொல்றாரு, ஒரு கட்டத்தில் சொல்றாரு, ம். எங்க பாட்டை மூட்டைன்னா நல்லாவா சம்பாதிச்சிருப்பாதண்ணா, அது சரி. ஆ, ஏதோ எளிய மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சி தானே வச்சிருப்பானுங்க. ஆ, இப்போ மன்னர்கள் அப்படிதான் நிலத்தை புரிஞ்சுக்கிறாங்க மொத்தமா. ஆமா. மன்னர்கள் வந்து அவங்க வந்து தனக்கு நம்பிக்கைக்காக உரியவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்து, இந்த நீங்க இதை பண்ணிக்கங்க, எங்களுக்கு வரியை மட்டும் வசூலிச்சு கொடுங்கன்னு சொல்லி அங்கங்க ஒரு குட்டி ஜமீன்தாரை நியமிப்பாங்க. ஓகே. அதுல ஒருத்தர் இவர். அதாவது 32 உக்கிரமணி கிராமங்களுக்கு ஆளுகை செலுத்தக்கூடிய ஒரு ஆளு தான். அந்த நிலம் பூரா இவருக்கு சொந்தம். ஆ, அதுல வந்து நிலத்தை பூரா பராமரிச்சுட்டு ம். விவசாயம் பண்ணிட்டு ம். அதுல ஒரு பங்கு வரி எடுத்துட்டு அது மன்னர்களுக்கு செலுத்துறது, சமஸ்தானத்துக்கு செலுத்துறது. செலுத்துற ஒரு ஜமீன் தான் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஒரு குட்டி ஜமீன் வச்சுக்கலாம். புரியுது. ஒரு விதமான பெருநிலக்கிழார், ஆ. ஒரு பெரிய பண்ணையார், மிராசுதார் அந்த மாதிரி அதான் வச்சுக்கலாம். தஞ்சை மாவட்டத்துல மிராசுதார்னு அது மாதிரி தான். அது மாதிரி ஒரு பெரிய நிலச்சுவான்தார் தான். சரி. ஆனா அந்த நிலச்சுவான்தார் கடைசியில வந்து இருக்கிற சொத்தை பூரா எல்லா மக்களுக்கும் பிரிச்சு வச்சார். இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு ராஜபாளையத்துல நடத்தினதுக்கு அப்புறம் தன்னுடைய நிலங்களை பிரிச்சு கொடுத்தாரா, முன்னாடியே கொடுத்துட்டாரா? பின்னாடி தான் கொடுக்குறாரு. ஆ, சரி. பின்னாடி கொடுக்குறாரு. ம். ஒரு 50 தானே உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிச்சு கொடுக்குறாரா? இல்ல, அது ஒரு அது வந்து ஒரு எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை கூட வைப்பாங்க. அது அவர் உண்மை இல்லை. என்னன்னா, அப்ப நில உச்சவரம்பு சட்டத்தை வந்துச்சு 70களில் வந்தது. இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நிலத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தார் காமராஜர். சரி. அந்த சட்டம் கொண்டு வரும்போதே 2 வருஷமா அந்த சட்டத்தை பெண்டிங்கில் போட்டு ஆ, அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுதியா, ஆ, அவையவே நிலத்தை பாதுகாத்துக்காகன்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு கொடுத்து ஆ. அதை மாத்துறதுக்கான ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க காங்கிரஸ்காரனுங்க. ஓஹோ. இப்போ பூண்டி வாண்டையாரு, உக்கட உக்கட தேவர், தேவர், வலிவலம் தேசியர் எப்படி அவங்க நிலத்தை பூரா எப்படி வந்து கருப்பையா மூப்பனாரு. பினாமி பேர்ல மாத்தினாங்க. ஆ, கோயிலுக்குன்னு எழுதி வச்சுட்டு ஒரு கோயிலுக்குன்னு எழுதி வச்சிருவாங்க. இப்போ பூண்டி காலேஜுக்கு 1000 ஏக்கர் போட்டாங்கன்னா எதுக்கு 1000 ஏக்கர் போட்டாங்க? அது சரி. உச்சவரம்பு சட்டம் வந்துச்சு, ம். கவர்மெண்ட் பூரா எடுத்துக்கோமா, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பினாமி வகையும் காங்கிரஸ்காரன் சொல்லி கொடுத்தா. புரியுது. இவர் என்ன பண்ணாரு, ஆ. இவரோட நிலங்கள் ஏற்கனவே பல ஆயிரம் ஏக்கரை வந்து அவங்கவுங்க உழுதுட்டு இருந்தவங்க அவங்க பயன்பட்டு இருந்தாங்க. ம். ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் ஒரு நேரடியாக பார்த்துட்டு இருந்ததை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். ம். எல்லா சமூக மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க. ம். அவங்க ரத்த உறவுக்கும் கொடுக்குறாங்க, கட்சி சார்ந்தவங்களுக்கு குருசாமி பிள்ளை கொடுக்குறாரு, வேலு குடும்பனுக்கு கொடுக்குறாரு, குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து பிரித்து கொடுத்துறாரு, எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துறாரு. கடைசியில் அவர் சாகும்போது அவருக்கு நிலம் கிடையாது. அவருக்கு இல்லை, என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துறாரு, ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துறாரு. தன் சார்ந்த சாதியினருக்கு மட்டும் இல்ல, எல்லா சாதிக்கும் கொடுக்குறாரா? கொடுக்குறாரு. குருசாமி பிள்ளை பிள்ளைமாரு ம். குடும்பம் 2 பேர், தேவேந்திர குல வேளாளர் 2 பேருக்கு கொடுக்குறாரு. ம். அவங்க ரத்த வகை உறவுக்கும் கொடுக்குறாரு, அவர் கட்சியில் பயணிச்சவங்களுக்கும் கொடுக்குறாரு. ம். ம். எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. அவர் எதையும் வச்சுக்கல. இல்லை, இது உண்மை. அது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கிறது தானே. அப்படியா? ம். அவர் எதையுமே தனக்கு வச்சுக்காம எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்தாரு.